மா மா ஒரு சர்ப்ரைஸ். ஏய் எங்கடி போன? ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டியா? மா உனக்காக நான் போகாத இடத்துக்குலாம் போய் நிக்காத லைன்லலாம் நின்னு ஒரு சூப்பர் மேட்டர் முடிச்சிட்டு வந்திருக்கேன். ஓஹோ, இப்போ அந்த வேலை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஃபர்ஸ்ட்ல உங்க அப்பா தான் கடைக்கடையா பாட்டில் பொறுக்கிட்டு இருந்தாரு, இப்போ நீ பொறுக்க ஆரம்பிச்சியாடி? அப்பா போது அப்படியே வந்திருக்கு பாரு. மா ஏமா எப்ப பார்த்தாலும் என்னை தப்பான எண்ணத்திலே போர்ட்ரேட் பண்ற? நல்ல சிந்தனையில யோசிக்கவே மாட்டியா? உனக்காக ரேஷன் கடைக்கு போய் பொங்கல் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாரிடி சாரிடி, நீ திடீர்னு திருந்துன்னு நான் என்ன கனவா கண்டேன். ஐயோ அரிசி சக்கரை. அதான பார்த்தேன். ஏமா இதெல்லாம் எங்க வாங்குனீங்க? ரேஷன் கடையா இல்ல மளிகை கடையா? என்னம்மா கேக்குற? இன்னும் நொந்தமா கேக்குறேன். ஒரு வேளை ஒரு செய்ய மாட்டியா? எங்கடி வெல்லம்? வெல்லமா? மா சக்கரை பொங்கல் சக்கரை தானே போடுவாங்க, வெல்லமா போடுவாங்க? சக்கரை பொங்கல் சக்கரை போடுவாங்களா? அட தற்குறி மகளே, இது தெரியாம நீ பொங்கல் போடுவாங்க போயிட்ட பைத்தியக்காரி. மா நான் ஏதோ அந்த அக்கா வெல்லம் கொடுத்து வெல்லம் வேணாம் சக்கரை மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்த மாதிரில பேசுறேன். அந்த அக்காவே சக்கரை தான் கொடுத்துச்சு. நம்பிக்கை இல்லைன்னா ரேஷன் கடைக்காரக்காட்டே போய் கேளு. சரி அது இருக்கட்டும், பொங்கல் பரிசா 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்களே, எங்கடி காசு? காசா? என்ன காசான்னு இழுக்குற? பொங்கல் காசு எங்கடி? மா உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த வருஷம் பொங்கல் காசுலாம் கொடுக்க மாட்டாங்களாம். அது எப்படி? வருஷம் வருஷம் கவர்மெண்ட்ல பொங்கல் காசு கொடுத்தவங்க இந்த வருஷம் கொடுக்காம இருப்பாங்களா? ஏண்டி காசை திருடிட்டு இல்லன்னு சொல்றியா? இந்த ஒரு பட்டம் தான் என் மேல கட்டாம இருந்த, இந்த வருஷம் அதையும் கட்டிட்டியா? மா நிஜமாவே பொங்கல் காசுலாம் கொடுக்கலமா? உனக்கு தெரியுமா தெரியாதா? ஓஹோ, இப்ப போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கு முறையதே காசு எங்கன்னு சொல்லு. மா நீ வேணா ஒன்னு யோசிச்சியா? வருஷம் வருஷம் அப்பா ரேஷன் கார்டு எடுத்துட்டு பொங்கல் பரிசு வாங்க போவாரு. இந்த வருஷம் ஏன் போல? ஏன்னா இந்த வருஷம் காசு கொடுக்கல. ஏய் வருஷம் வருஷம் கொடுமா. கவர்மெண்ட்ல ஆல்ரெடி நிறைய செலவாயிடுச்சாமா, அதனால தான் இந்த வருஷம் பொங்கல் காசு இல்லையா. அதான் மாசம் மாசம் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏண்டி கவர்மெண்ட்ல செலவு பண்ணிட்டாங்களா இல்ல நீ செலவு பண்ணிட்டியா? ஏய் ஒழுங்கு மரியாதை காசு எங்கன்னு சொல்லு. ஏய் ஒரு காசு கூட கேட்க மாட்டே. ஏடி இப்படி பண்ற நீ? என்ன சந்தையா கோலம் ஓட்டு இருக்கியா? இல்ல குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். கழுவு சாப்பிட்டு இருக்கேன். பொங்கல் ட்ரெஸ் தானே எடுத்துட்டேன். டேய் உன் வீட்ல போய் கரும்பு தின்னு துப்ப வேண்டியதானே? கோலத்துக்கு நடுவுல துப்பிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லை பேபி, சம் டிஸ்டர்பன்ஸ். நீ எதை கண்டுக்காத. பொங்கல் ட்ரெஸ்ஸா? நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. சௌந்தர்யா கடைசியில ஹாப்பி தலைப்பொங்கல் எழுதுறியா? எதுக்குடா? இல்ல எனக்கும் யாளுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கல். இதை போட்டோ எடுத்து அனுப்புனா அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா விஷ் பண்ண மாதிரி இருக்கும். டேய் கல்யாணம் ஆகி பொங்கல் செலிப்ரேட் பண்ணாதான் அது தலை பொங்கல். கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி அது வெறும் பொங்கல் தான். சௌந்தர்யா நம்ம ட்ரெண்டை மாத்துவோம். அதெல்லாம் போட்டோ எடுத்துக்கு அப்புறம் அழிச்சிக்கலாம். நீ என்ன பண்ற, கீழே ஒரு ஆர்டின் போட்டு விக்கில இருந்து வியும் சஞ்சனால இருந்து எஸ்ஸும் போடு. டேய் விளையாடுறியா? ரோட்ல இந்த மாதிரி எழுதுனா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். இங்க பாரு சௌந்தர்யா, என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம். எனக்காக நீ நில்லு, உனக்காக நான் நிக்கிறேன். எப்படி அழைக்க தானே போறோம். எழுது ப்ளீஸ், ஹெல்ப் மீ, எல்லாரும் சப்போர்ட் பண்ணு. இரு சரி நான் வீடியோ எடுத்துக்கிறேன். எப்படிடா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. ஏன் அப்படி மனவரை வரைஞ்சி தாலி கட்ட வேண்டியது தானே? ஏய் வீட்டு வாசல் முன்னாடி என்னடி பண்ணிட்டு இருக்க? மா இது நான் இல்லம்மா, அவன் தான் எழுத சொன்னான். இது ஏன் இன்ஷியல் இல்ல. ஆண்டி சத்தியமா நான் எழுத சொல்ல ஆண்டி. எஸ்ன்ற பேர்ல எனக்கு எந்த பொண்ணுமே பிடிக்காது. டேய் ஏன்டா இவ்வளவு போய் சொல்ற? மா இது நான் இல்லம்மா, இது அவன் ஆளும். அவன் தான் இல்ல சொன்னான். சத்தியமா? டேய் சொல்றா. ஆண்டி நான் அப்பயே சொன்னேன், ரோட்ல எல்லாம் எழுதாத, அம்மா பார்த்தா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. இவதான் ஆப்போசிட்ல விச்சு பார்த்ததுமே அழிச்சிடலான்னு சொன்னா. இங்க பாருங்க, விச்சு குவி சௌந்தர்யாக்கு எஸ், ஆர்டின் வேற போட்டிருக்கா. மா இவன் போயா பேசுறாமா? இவன் தான் சொன்னான் விக்னேஷ்க்கு வியும் சஞ்சனாக்கு எஸ் போட சொல்லி. டேய் நீ மாட்டிக்கிட்டது என்ன மாட்டி விடுறியா? ஏடா போய் சொல்ற? ஏடா போய் சொல்ற? ஏடி உன கோலம் போட சொன்னா இந்த கோலத்துல தூத்து வரீங்களா ரெண்டு பேரும்? இதுதான் கோலம் போட்டு வெளில வரே நீ? போய் எத்தி வீட்டுக்காரனா கட்டறனா? அவங்க விளக்க மாத்த பிச்சை நானு. இவனாம கேளு. மா ச்சே எவ்வளவுதான் தொடக்கிறதோ தெரியல.
அன்புள்ள மாமா, உங்கள் உயிர் உங்களுக்காக எழுதும் கடிதம். என் மனதில் இருக்கும் நீங்கள் சுகம், உங்கள் மனதில் இருக்கும் நான் அங்கு சுகமா? எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். நீங்கள் கட்டினால் மட்டுமே அது எனக்கு தாலி கயிறு, வேறு யார் கட்டினாலும் அது எனக்கு தூக்கு கயிறு தான். முடிவு உங்கள் கையில். மா 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 என்னடி இன்னும் ஒரு வரைக்கும் உருப்படியா செய்யல, அதுக்குள்ள பசிக்கு சோறு போட்டு சொல்ல போறியா? அதெல்லாம் கேக்கல, இது யாருன்னு கேட்க போறேன். உன்னை யார் இந்த பாஸ் எடுத்து சொன்னது? அன்னைக்கு ஒரு பையன்கிட்ட நான் சும்மா தான் போன்ல பேசிட்டு இருந்தேன். சரிடா வந்துடுறேன்டா வந்துடுறேன்டா வந்துடுறேன்டா. இப்ப என்ன சொன்ன? வந்து ரெண்டாவா? அப்ப நீ இவ்வளவு நேரம் பையன்கிட்டயே போன் பேசிட்டு இருந்த? ஆமா. ஏண்டி உன்னை படிக்க வச்சுட்டு நீ இந்த வழியா பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயம் மட்டும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நம்ம மாடவே போயிடும்டி. என்ன காரிடி பண்ணி வச்சிருக்க? லூசாமா நீ? இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. அவன் வேற யாரும் இல்ல, என்னோட கிளாஸ்மேட். ஒரு ரெக்கார்ட் எழுதி கொடுக்க சொன்னா, அவ்வளவுதான். ஓ, ரெக்கார்ட் எழுதி கொடுக்குற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? எத்தனை நாள் நடக்குது இது? குடும்ப மாணவியை வாங்கிட்டல. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அப்படி அடிச்சியே, இதுக்கு நீ மாட்டின. இப்பயே போய் அப்பா கிட்ட குடுக்கறேன். நானாச்சு லெட்டர் தான். உங்க அப்பா எல்லாம் போட்டோவோட சுத்திட்டு இருக்காரு. உங்க காலத்துல நீங்க எல்லாம் லவ் பண்ணிட்டு இப்ப எங்க காலத்துல வந்து இப்படியே லவ் பண்ண வேணாம்னு சொல்றீங்களா? எங்க காலத்துல நாங்க பண்ணது தெய்வீக காதல், உங்க காலத்துல நீங்க வந்து பண்றீங்களே தேஞ்சி போன காதல். குடியாத மா மா. உங்களுக்கு வீடு கிளீன் பண்ணாதான்ப்பா என்னென்னமோ ரகசியம் கிடைக்குது. மா அதெல்லாம் ஓகே. இது என்ன அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி 8ஆம் வகுப்பு. இன்னும் எவ்வளவு கதை இருக்கு. மா பொங்கல் வந்ததுன்னா வந்துச்சு, நம்ம கிட்ட இவ்ளோ வேலை வைக்குதே. ஏமா வீடு கொட்டுறவங்களே வாங்க. நாங்க தான் கீழ் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்ல புதுசா பொங்கல் பண்றோம். நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும். வீட்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு மறக்காம வந்து கலந்துக்குங்க. இங்க வா. வந்தா அடிப்பீங்க. வந்தா அடிப்பேன் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேவலமா எல்லா வீடியோல இப்பெல்லாம் கெட்டப் போட்டு வர? அப்படிலாம் கெட்ட போட்டு வந்தாதாவது வீடியோல நடிக்க விடுவீங்களா அப்படின்னு தான். எங்க நடிக்க வர? இன்னொரு தடவை இப்படிலாம் வந்துட்டு இருந்த கொன்று ஒண்ணு. அடுத்து என்ன கெட்ட போடுவேன்? அடுத்ததாக சாக்கு போட்டி நடைபெறும், அதற்கு அனைவரும் தயாராக இருங்கள். டேய் அந்த சாக்குல எடுத்து ரெடி பண்ணி வைங்கடா. வந்து கேளுமா. யோ யோ வாயா இங்க. யோ, நீ இந்த ஊருக்கு தலைவரா இல்ல இந்த உலகத்துக்கே தலைவரையா? என் பொண்ணை பார்த்துட்டு அறிவில்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லியிருக்க. என்னம்மா கரிநாள் அதுவுமா ஆத்தாள மகளும் சண்டை போடுறதுனே கிளம்பி வந்துட்டீங்களா? யோ ஆமாயா, என் பொண்ணுக்கு அறிவில்ல அது எனக்கே தெரியும். அவளை பெத்தவன் நானே அதை பத்தி கவலைப்படல. உனக்கு என்னய்யா? மா அது மட்டும் இல்லம்மா, இவெல்லாம் எதுக்குமே உருப்பட மாட்டா அப்படிங்கறாருமா. யோ அப்படி நீ பெருசா போட்டு வச்சிட்ட என் பொண்ணு கொண்டுமே தெரியலன்றதுக்கு. அது உன் பொண்ணுகிட்டே கேளு. மா திருக்குறள் போட்டி தாமா வச்சாரு, சரின்னு கலந்துக்கலாம் ஸ்டேஜ்ல போனா இந்த ஸ்டேஜ் கூட யாரும் விடலமா இந்த ஆளு. பின்னமா பின்ன கழுத வயசாகுது இப்ப போய் சின்ன பசங்க கூட போட்டி போறேன்ட்டு வரா. சரி ஓகே வந்துட்டாலே, நீங்களும் டொனேஷன் 2000 ரூபாய் கொடுத்துட்டீங்களான்னு சேர்த்துக்கிட்டா என்ன திருக்குறள் சொன்னான்னு கேளு. மா நான் நல்ல திருக்குறள் தாமா சொன்னேன், அவர் ஒரு குறள் தாமா கேட்டாரு. நான் பல குறள் சொன்னேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பு, ஊக்கமது கைவிடு, எண்ணல் திகழ்ச்சி, ஏற்பது இகழ்ச்சி, ஐயம் தூண், ஒப்புற ஒழுகு, ஓதுவது ஒழுகே, அவ்வியம் பேசு, அக்கம் சுருக்கு, இப்படிக்கு திருவள்ளுவர் எல்லாம் சொன்னேமா. ஏ சௌந்தர்யா, உனக்கு இவ்வளவு குறள் தெரியுமாடி? ஏயா நீ ஒண்ணுதான் கேட்ட, என் பொண்ணு எத்தனை குறள் சொல்லிருக்கா பாத்தியா? ஏம்பா லூசம்மா நீ, இது திருக்குறள் இல்லம்மா ஆத்திச்சூடி. அது கூட பரவாயில்லமா, அதுதான் தெரியலன்னு அடுத்து பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டா பாடம் விடலமா இவரு. ஏன் இப்படி அநியாயம் பண்ற? யாரு நான் அநியாயம் பண்றேன்னா? நல்ல கிராமிய தமிழ் பாட்டு பாட சொன்னா உன் பொண்ணு என்ன பாட்டு பாடினா தெரியுமா? மா நான் நல்ல தமிழ் பாட்டு தாமா பாடினேன். ஸ்டைலிஷ் தமிழச்சி, இங்கிலீஷ் தமிழச்சி, என்ன பாட்டி பாடி வச்சிருக்க? இது மொட்டை மண்டை வர பாக்குறானே அப்படின்னு தமிழ் பாட்டு தாமா பாடினேன். சொல்லுமா நான் பண்ணது தப்பா தப்பா தப்பா? இவர்கிட்ட ஏன் பிரைஸ் கொடுக்கலன்னு கேளுமா. யோ மொட்டை சொல்லியா? இல்லம்மா,
நீ பண்ணது தப்பு இல்ல ஆ, உன்னை பெத்தம் பாத்தியா நான் பண்ணது தப்பு ஏடி உன்னை தமிழ் பாட்டு பாட சொன்னா சினிமா பாட்டு பாட்டு பிரைஸ் கேட்க சொல்றியா உன்னால 1000 ரூபாய் காசும் போச்சு மரியாதையும் போச்சு அந்த பக்கம் எப்படி வளர்க்காம பாரு நல்லா அதுவும் அடிக்காது பா. அன்புள்ள மாமா உங்கள் உயிர் நீங்களே சொல்றீங்களா எதிர் வீட்டுல இருக்கு இவதான் என் புருஷன் ஆப்போசிட் வீட்ல இருக்கான் சரி, okay. பார்த்தோன்னே Okay. இதான் ஃபர்ஸ்ட் பொங்கல் ஹாப்பி நியூ இயர்